பிள்ளைகளை கண்டிப்பா வளர்க்கணும்னு நினைக்கிற அப்பாக்களும் அம்மாக்களும் இந்த படத்தை ஒரு தடவையாவது கண்டிப்பா பார்க்கணும். அளவுக்கு மீறி கண்டிக்கிறது ஒரு குழந்தையோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிதைக்கும்னு இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். அதோட உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க ஒவ்வொரு நிமிஷமும் பரபரப்பா நகர்ற மிரட்டலான திரைக்கதையும் இந்த படத்தோட பெரிய பலம். உயிரோட இருக்கும்போது கூட செய்ய முடியாத சில விஷயங்கள் ஒருவர் இறந்த பிறகு நடக்குமா, அது எப்படி சாத்தியம்னு நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிற பல அதிர்ச்சியான சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதையை சொல்லுற சமீபத்துல மலையாளத்துல வெளியான வல்லத்து வசத்தே கல்லன் அந்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், ஸ்டோரிக்குள்ள போலாம். படம் ஆரம்பிச்சதுமே ஒரு மனநல டாக்டர் சின்ன பையன் ஒருத்தங்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையனும் கூலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பேசுறத பார்த்தா இவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே தெரியல, நார்மலாவே இருக்கான். உடனே டாக்டர் அந்த பையனை வெளியே போக சொல்லிட்டு அவனோட அப்பாவை மட்டும் உள்ள வர சொல்றாரு. அப்பதான் உண்மையான விஷயம் வெளியே வருது. அந்த அப்பா என்ன பண்ணாலும் என் பையன் என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான், நெருங்கவே மாட்டேங்கிறான்னு சொல்றாரு. உடனே டாக்டர் பிள்ளைய வளர்க்க வேண்டிய வயசுல அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அன்பு கட்டாம இப்ப வந்து என்கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறான்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அங்க கட் பண்ணா ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ போலீஸ்கார அப்பா ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அங்க ஒரு கார்ல ஒரு அப்பாவும் அவரோட பிள்ளையும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிட்டே உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் அங்க இருக்காங்க. என்ன கேஸ்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு காலேஜ்ல 3rd இயர் படிக்கிற அந்த பையன் கார்ல உட்கார்ந்துருக்கான்ல அவன் தான் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அதனால அவன் மேல கேஸ் கொடுக்கணும்னு இந்த பொண்ணு பிடிவாதமா நிக்கிறா. அம்மா எவ்வளவோ வேண்டாம்னு சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இல்ல கேஸ் கொடுத்தே ஆகணும்னு உறுதியா நிக்கிறா. இங்க பாருமா, உன் ஃப்ரெண்ட்ஸ், நீ படிக்கிற காலேஜ் எல்லா இடத்துலயும் நாங்க விசாரிச்சிட்டோம். அன்னைக்கு பார்ட்டிக்காக கிளாஸ் கட் அடிச்சுட்டு எல்லாரும் போயிருக்கீங்க. அந்த பார்ட்டி அவன் வீட்டுல தான் நடந்திருக்கு. அவன் வற்புறுத்தி உன்னை கூப்பிட்டு போல, நீயா தான் போயிருக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூம்குள்ள போயிருக்கீங்க. அங்க உங்களுக்கு ஏதோ தகராறு நடந்திருக்கு. அதையும் நாங்க விசாரிச்சோம். உன் நண்பர்கள் தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, கடந்த 1 வருஷமா நீ வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க. இந்த பையன் கூட 3 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க. அதுலயும் கடைசி 1 வருஷம் ஒரே நேரத்துல 2 பேர் கூடயும் பழகிட்டு இருந்திருக்க. உன் நண்பர்கள் தான் சொன்னாங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் அந்த அம்மா கதறி அழ ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு அழுதா. ஒரு நிமிஷத்துல தன்னோட பொண்ணு மேல இருந்த நம்பிக்கையே அந்த அம்மாவுக்கு குறைய ஆரம்பிச்சிடுது. இல்லம்மா, நான் அப்படி இல்ல, என்ன நம்புமான்னு அந்த பொண்ணு எவ்வளவு கதறி சொன்னாலும் அந்த இடத்துல அவ சொல்ற எந்த ஒரு வார்த்தையும் அந்த அம்மாவுக்கு எடுபடல. இங்க பாருமா, நீயும் நானும் நாம எல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க. ஆனா அவங்க பணம் இருக்கிறவங்க, பெரிய இடத்த ஆளுங்க. அவங்களோட நம்மளால மோத முடியுமா? அதனால இந்த கேஸ் கொடுக்கிற விஷயத்த இதோட விட்டுரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயத்துல உன் பக்கமும் கொஞ்சம் தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட பார்வையை பார்க்கணுமே. அப்பப்பா, அங்க ஒரு லேடி போலீஸும் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விசாரணைனா கூட ஒரு லேடி போலீஸ் இருக்கணுங்கிறது சட்டம். அதனால கடமைக்காக அவங்களையும் அங்க நிற்க வச்சிருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் முன்னாடி அவங்களால எதுவும் பேச முடியல. கடைசியா சரி, கேஸ் எல்லாம் வேணாம், அந்த பையன் மன்னிப்பு கேட்டுட்டான், இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அவங்க வெளியே போனதும் பின்னாடியே டிஎஸ்பி கிட்ட இருந்து கால் வருது. என்னையா ஸ்மூத்தா முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சார், ஸ்மூத்தா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே டிஎஸ்பி பொண்ணு சைடுல இருந்து ஏதாவது பணம் கேட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், சும்மா மிரட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, வெளியில இருக்கான்ல, தப்பு பண்ண அந்த பையனோட குடும்பத்துக்கிட்ட பேசு, ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. சரி சார்னு சொல்லி போனை வச்சிடறாரு. போன் கட் ஆனதும் ஐயோ, அப்ப நமக்கு 1 லட்சம் தான் கிடைக்குமோ அப்படின்னு புலம்புறாரு. அதாவது 5 லட்சத்துல 4 லட்சம் டிஎஸ்பிக்கு, 1 லட்சம் மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு. ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டிய கேஸ் இவங்களுக்கு அன்னைக்கு சம்பாத்தியமா மாறிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு கதறிக்கிட்டே வெளியே வரா. அம்மாவோ அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நான் அப்படி இல்லம்மா, அப்படி பேரு கிட்ட பொண்ணு கிடையாதுமா, என்ன நம்புமான்னு அவ எவ்வளவோ கதறி சொன்னாலும் அந்த அம்மா எதையும் காதுல வாங்கல. அந்த நேரத்துல அங்க ஒரு ஆட்டோ யாரையும் இறக்கி விட வந்திருக்கு. அந்த ஆட்டோல அந்த அம்மா ஏறிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏறி போறா. என்ன நம்புமா, இல்லன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்குறா. உடனே அந்த அம்மா, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற பேர் இருக்குடி இந்த ஊர்ல, எக்கடி கெட்டோ போ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணு அப்படியே உடஞ்சு போறா. ஆட்டோ டிராபிக்ல நிக்கிற நேரம் பார்த்து பின்னாடி ஒரு வண்டி வருதுன்னு தெரிஞ்சும் டக்குன்னு ஆட்டோல இருந்து இறங்கி நேரா ரோட்டுக்குள்ள ஓடுறா. அடுத்த நொடியே அந்த வண்டி அவளை தூக்கி அடிச்சிடுது. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு கிடக்குறா. இந்த பக்கம் அதே சமயம் இந்த பொண்ணோட பாதிப்பை கேள்விப்பட்டு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வக்கீல் பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கும். வக்கீல் படிப்பு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு கொடுத்த நம்பிக்கையில தான் இவ்வளவு தூரம் வந்தது. ஆனா அம்மாவோ என்னால முடியாது, கேஸ் எல்லாம் ஒன்னும் கொடுக்கல, போமா நீ அப்படின்ட்டு இந்த அம்மா கிளம்பி வந்துருச்சு. அந்த வக்கீல் பொண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு கிடக்குறா. அவளோட மடியிலேயே அந்த பொண்ணு கடைசியா மூச்சை விட்டுட்டு உயிரை விடுறா. அதை பார்த்ததும் அந்த அம்மா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் ஒரு நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அப்பா பையனை எங்கேயோ சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்காரு. பக்கத்துலதான் என்னடா சாப்பிடுற அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரத்தக்கரை படிஞ்ச அந்த பொண்ணோட கோட்டை எடுத்துட்டு வந்து அந்த வக்கீல் பொண்ணு அவங்க முன்னாடி தூக்கி வீசுறான். அந்த பையனை போனை நோண்டிக்கிட்டு இருக்கான். உடனே இது பப்ளிக் பிளேஸ், இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அவன் டேய் போடான்னு கையை நீட்டி பேசுறான். முதல்ல கேஸ் கொடுக்க வர
பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்க அப்பனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றா. உடனே அந்த அப்பா, இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம், இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணாத, போமான்னு சொல்றாரு. அதுக்கு அவ, போகலனா என்னையும் கொன்றுவியா, ஜெயிச்சுட்டு மட்டும் நினைக்காத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறா கோபமா. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன், எனக்கு அட்வைஸ் பண்ற, இந்த அளவுக்கு உன்னை கழுவி ஊத்திட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை எகத்தலமா பாக்குறான். அதோட போயான்னு சொல்லிட்டு அப்பாவையும் கண்டுக்காம கிளம்பிடுறான். சாப்பாடாவது மண்ணாவதுன்னு அந்த அப்பாவுக்கு ஒரே அவமானமா இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் இன்னொரு முக்கியமான கேரக்டரோட அறிமுகம். இவரும் ஒரு அப்பா தான். இவருக்கு சொந்தமா கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ரிப்பேர் எல்லாத்தையும் பாக்குற ஒரு கடை இருக்கு. வந்து கடையை திறந்ததும் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இவரோட கார் சர்வீஸ் முடிஞ்சு ரெடியா இருக்கு. அதை பார்த்த ஒருத்தர், பஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு கார் ரெடி பண்றீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு இவர், இல்ல, என் பொண்ணுக்கு கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக தான் ரெடி பண்றேன், மத்தபடி எனக்கு பஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரோட பொண்டாட்டி, இவரோட பொண்ணு, இவங்களோட அழகான குடும்பத்தையும் நமக்கு காட்டுறாங்க. ஒத்த பொண்ணு, அதனால ரொம்ப செல்லமா வளர்த்திருக்காருன்னு நமக்கு புரியுது. அன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். அதுக்காக சர்ப்ரைஸா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அம்மாவோ பிறந்த நாளை கொஞ்சம் கிராண்டா கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு பதிலா அந்த காசுல 4 பேருக்கு உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்றா. உடனே அம்மா, நீ சொல்லிட்டா போதுமே, உங்க அப்பா அதுதான் கேட்பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. கடைசியா அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே பக்கத்து கிராமத்துக்கு போய் எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்து உதவியும் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. எல்லாமே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அப்பா ஏதோ ஒரு பழைய கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. அந்த கேஸ் இன்னும் முடியாம இழுத்துக்கிட்டே இருக்கு. அதை பத்தி தான் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஏதோ பேச ஆரம்பிச்சதும் உடனே அப்பா, போதும் போதும், அந்த ஒரு கேஸ்ல பட்டதே போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த அப்பா வேக வேகமா ஹாஸ்டலுக்குள்ள வராரு. பையனை தேடி தான் வந்திருக்காரு. அந்த ஹாஸ்டல்ல ராஜுன்னு ஒருத்தன் இருக்கான். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு அவனுக்கு. இப்ப கூட போதை பொருள் பயன்படுத்திட்டு இருக்கான். அவன் கூட சேரக்கூடாதுன்னு எத்தனையோ தடவை தன்னோட பையன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பையன் கேட்கவே இல்லை. ராஜு கூட சேர்ந்து இவனும் போதை பொருள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சதாலதான் நேரா ஹாஸ்டலுக்கு வந்து ராஜு அடிச்சு விரட்டுறாரு. அவன் கையில கத்திரியை எடுத்து குத்த வரான். ஆனாலும் அவரு அவனை அடிச்சு விரட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பையனையும் பலாருன்னு ஒரு அற விடுறாரு. இது வரைக்கும் அவனை இப்படி அடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பையன் அப்பாவை தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடிடுறான். டே இருடா இருடான்னு அவரும் பின்னாடியே ஓடி வராரு. ஆனா அதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அந்த பக்கம் வக்கீல் பொண்ண அப்பா நேத்து அனுப்பிச்சு வச்சிருந்தாருல்ல, ராத்திரி ஒரு தடவை போன்ல பேசியிருக்காரு. காலையில போன் பண்ணலாம்னு பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா கிட்ட விசாரிக்க, தூங்கிட்டு இருப்பா, மெதுவா தான் எழுந்திருப்பா, எழுந்ததும் கூப்பிடுவா அப்படின்னு பெருசா எதுவும் யோசிக்கல. ஆனா அப்பாவுக்கு மட்டும் ஏனோ பயம் அதிகமா ஆரம்பிக்குது. இந்த பக்கம் மனநல மருத்துவர்கிட்ட நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்காரு. பையன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதுக்கு டாக்டர், அவன்கிட்ட கொஞ்சம் பாசமா பழகுங்க, போக போக எல்லாமே சரியாகிடும். ஆனா இப்படியே அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பை மட்டும் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களையே காயப்படுத்த கூட அவன் தயங்க மாட்டான், பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட உன் புள்ள மேல அப்படி என்னதான் உனக்கு வெறுப்பு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே அங்கிருந்து ஒரு பிளாஷ்பேக் போறோம். பிளாஷ்பேக்ல பார்த்தா இவரோட ஆசை பொண்டாட்டி பிள்ளைய பெற்ற அன்னைக்கே பிரசவத்துல உயிர் இழந்துருவாங்க. அந்த அதிர்ச்சியில பொண்டாட்டியோட சாவுக்கு இந்த குழந்தை தான் காரணம்னு நினைச்சு அந்த குழந்தைய பார்க்காமயே அவர் விலகி போயிடுறாரு. அதைத்தான் அந்த பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இந்த பக்கம் வக்கீலோட அப்பா வக்கீலோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கொஞ்சம் அபார்ட்மெண்ட் வரைக்கும் போய் என் பொண்ணு வந்துட்டாளா, சேஃபா இருக்காளான்னு பார்த்துட்டு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கறா. கதவை தட்டுறா, யாரும் திறக்கல. பக்கத்துல பூந்தொட்டிக்குள்ள சாவி கிடக்குது. அப்பவே உள்ள யாரும் இல்லைன்னு புரியுது. அதாவது அவரோட பொண்ணு இன்னும் அபார்ட்மெண்ட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க தன்னோட பொண்ணை பத்திய எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. வக்கீல் படிச்சுட்டு இருக்கா, மனித உரிமைகள் மேல ரொம்ப ஆர்வம், அதனால மனித உரிமை சம்பந்தப்பட்ட கேஸ்னா ஹெல்ப் பண்ண அடிக்கடி போவா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. கடைசியா என் பொண்ணை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் இன்ஸ்பெக்டர் பெருசா எந்த ரியாக்ஷனும் காட்டல. உங்க பொண்ணு கிட்ட எப்ப கடைசியா பேசுறீங்கன்னு கேக்குறாரு. ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும், போன்ல பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ கார் கண்ணாடி இறக்கி யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவ யார்கிட்ட பேசினா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஏட்டையாவை கூப்பிட்டு ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏட்டையாவும் உங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவர் பேரை சொன்னதும் ஏட்டையா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாரு. என்ன நடக்குதுன்னு நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் வேற யார்கிட்டயாவது பகை இருக்கா, யாரையாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அப்பா, அடிக்கடிக்கு என் பொண்ணுக்கு யாரோ ஒருத்தவன் போன் பண்ணி மிரட்டுவான், அவ போனை கட் பண்ணிக்கிட்டே இருப்பா, அன்னைக்கு சாப்பிட்டு இருக்கும்போது கூட கால் வந்துச்சு, யாருன்னு கேட்டா ராஜுன்னு மட்டும் சொல்லுவான். அந்த ராஜு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சவன். ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே, வண்டி முன்னாடி விழுந்து உயிரிழந்த அந்த பொண்ணு, அந்த கேஸ்ல குற்றவாளி. அந்த ராஜு தான் காருக்குள்ள இருந்த பையனும். அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அவங்க அம்மாவும் மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அந்த கேஸை மட்டும் விடாம கடந்த ஒரு வருஷமா
இந்த வக்கீல் பொண்ணு தான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கா. மனித உரிமை ஆணையத்துக்கு கூட அந்த கேஸை கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்கா. அதனாலதான் அதை தடுக்க ராஜு அடிக்கடி மிரட்டிட்டு இருந்திருக்கான். ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன், இப்படிப்பட்ட மிரட்டல் கால் எனக்கு அடிக்கடி வரும் அப்படின்னு தைரியமா தான் பேசுவாளாம். அதுக்கப்புறம் இந்த ராஜு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் முடிவு பண்றாரு. அப்படியே கட் பண்ணா வக்கீலோட ஃப்ரெண்டு நேரா ராஜுவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். கதவை தட்டி ராஜு எங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் கூட தங்கி இருக்கிற ஃப்ரெண்டு ராத்திரி ரொம்ப லேட்டா தான் வந்தான், சட்டை கூட கிழிஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்றான். உள்ள போய் பார்த்தா நல்ல போதையில ராஜு படுத்து கிடக்குறான். அவன் சட்டையும் கிழிஞ்சு கிடக்குது. உடனே டேய் என்னடா பண்ண என் ஃப்ரெண்ட, அந்த வக்கீலுக்கு என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் ஒன்னும் பண்ணல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, ஒரே போதையா இருக்குன்னு உளறிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ இருப்பாரு. கையில அடிபட்டதால இப்போ லீவ்ல இருக்காரு. அவர் கூட இந்த கேஸ் சம்பந்தமா அந்த வக்கீல் பொண்ணு அடிக்கடி வந்து பேசிட்டு போறது வழக்கம். அது அப்பாவுக்கும் தெரியும். அதனால நேரா எஸ்ஐ வீட்டுக்கு போய் பாக்குறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் எஸ்ஐ ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் சொல்றாரு. ராஜீவ் மேல மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்டயும் உங்க பொண்ணுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னது, இன்ஸ்பெக்டர் கிட்டயுமா அப்படின்னு அப்பா அதிர்ச்சி ஆகுறாரு. ஆமா, அந்த பொண்ணோட கேஸ வாபஸ் வாங்க வைக்கணும்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமா பேசியிருக்காரு, அதனாலதான் அவங்க பொண்ணுக்கு அவர் மேல கோபம் அப்படின்னு எஸ்ஐ சொல்றாரு. அதை கேட்டதும் ஆனா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசும்போது என் பொண்ணு தெரிஞ்ச மாதிரியே அவர் காட்டிக்கலையே அப்படின்னு அப்பாவுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிடுது. நியூஸ்ல பார்த்தா வக்கீல் படிச்ச ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்னு செய்தி ஓடுது. அதை பார்த்த அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. உடனே புருஷனுக்கு போன் பண்றாங்க. ஆனா அவர் போனை எடுக்கல. இந்த பக்கம் போலீஸ் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அந்த பொண்ணு பொருள் வாங்கிட்டு போனது தெரிய வருது. நைட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ வாங்கணும்னு நினைச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா. பொருள் வாங்கிட்டு கார்ல ஏறி கிளம்புறா. ஆனா வீட்டுக்கு மட்டும் போய் சேரல. வீட்டுக்கு போறதுக்கு 2 முக்கியமான ரூட் இருக்கு. அதுல ஒரு ரூட்டை இங்க இருக்கிற போலீஸ்காரங்க செக் பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அப்ப இன்னொரு ரூட்டும் இருக்கு சார், அதையும் செக் பண்ணணும்னு கூட இருக்கிற ஏட்டையா சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் சரி நான் ஒரு ரூட்ல போய் பாக்குறேன், நீங்க இன்னொரு ரூட்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டை அவங்க கீழே ஒப்படைச்சிடுறாரு. இவர் தன்னோட ரூட்ல எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. நேத்து ராத்திரி ரெக்கார்டிங் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னதும் அங்க இருக்கிற ஆள் ஃபுட்டேஜ் ஓபன் பண்ணி கொடுக்குறான். அவனையே வெளியே போக சொல்லிட்டு இவர் சிசிடிவி பதிவை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா நேத்து ராத்திரி அந்த வக்கீல் பொண்ணோட கார் அங்க வந்து நிக்குது. கொஞ்ச நேரத்துல பக்கத்துல ஒரு போலீஸ் ஜீப்பும் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா சாட்சாத் நம்ம இன்ஸ்பெக்டரே தான். என்னன்னு கேட்டு அந்த வக்கீல் பொண்ணு காரோட கண்ணாடியை இறக்குறா. உடனே இன்ஸ்பெக்டர் நோ பார்க்கிங் ஏரியால வண்டியை நிறுத்திருக்க, படிச்ச பொண்ணு தானே நீ, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஆனா அவர் மேல இருந்து குடிச்ச வாசனை கப்புன்னு அடிக்குது. உடனே அந்த பொண்ணு குடிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடி ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. உன்னை சும்மா விட மாட்டேன்னு பின்னாடியே இவரும் போதையில விரட்டிட்டு போறாரு. இதெல்லாம் அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் மொத்த பதிவையும் டெலீட் பண்ணிடுறாரு. கடந்த ஒரு மாசத்தோட டேட்டாவையும் அழிச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல, வேற யாராவது வந்து கேட்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சிசிடிவி கேமரா ரிப்பேர்னு சொல்லிடணும், நான் இங்க வந்ததையும் என்ன பார்த்ததையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்புறாரு. அவரும் சரின்னு தலையாட்டுறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு ராஜு கிட்ட என் ஃப்ரெண்டு அந்த வக்கீலுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் ஒன்னும் பண்ணலடி, வெளியே போடி போன்னு அவளை வெளியே தள்ளி கதவு சாத்திடுறான். உடனே அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட வந்து ராஜு இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ராஜுவுக்கு உனக்கு என்ன பழக்கம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் ராஜு இவரோட தூரத்து சொந்தம் அப்படின்னு தெரிய வருது. ஆனா இந்த விஷயம் இறந்து போன அந்த வக்கீலுக்கு தெரியாது. பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ராஜு இப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் என்னோட சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லவே அவளுக்கு அவமானமா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லல போல. இப்ப ராஜுவை பிடிக்கலாம்னு பார்த்தா அவன் ஏற்கனவே தலைமறைவாயிட்டான், ஆளே மிஸ்ஸிங். அதே நேரத்துல இன்னொரு அதிர்ச்சியான செய்தி, காட்டுக்குள்ள காணாம போன அந்த வக்கீல் பொண்ணோட உடம்பு கிடைச்சிருக்கு. இந்த செய்தி மீடியா முழுக்க பரவிடுது. ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. உடம்ப கைப்பற்றி அடையாளம் காட்டுறதுக்காக அப்பாவும் அம்மாவும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அம்மாவை உள்ளே இருக்க சொல்லிட்டு அப்பா மட்டும் உள்ள போறாரு. ஆனா அம்மாவால அங்கேயே இருக்க முடியல. அவங்களும் ஓடியாராங்க. அங்க கால்களை மட்டும் தான் காட்டுறாங்க, முகத்தை நமக்கு தெளிவா காட்டல. முகம் முழுக்க அடையாளம் தெரியாத அளவுக்கு சதைச்சிருக்காங்களாம். அதை பார்த்ததும் அப்பா உடனே திரும்பிக்கிறாரு. அம்மா பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறாரு. ஆனா என் பொண்ணோட முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு அம்மா கதறாங்க. அதுக்கு அங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அப்பாவும் உடஞ்சி அழுகுறாரு. 2 பேரும் கதறி கதறி அழுகுறாங்க. அடுத்ததா உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்டம் முடிஞ்சு டாக்டர் வெளியே வராரு. உடனே டாக்டர் என்னாச்சு, பாலியல் வன்கொடுமை மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர்
டாக்டர் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, ஆனா சம்பந்தப்பட்டவன் ரொம்ப ஆத்திரத்துல இருந்திருக்கான், முகத்துல ஏதோ ஒரு பொருளை வச்சு திரும்ப திரும்ப அடிச்சிருக்கான், அதனாலதான் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணோட நாக்கு, ஆள்காட்டி விரல், இப்படி சில உடல் உறுப்புகளையும் வெட்டி எடுத்திருக்கானா. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதை கேட்டதும் அங்கிருந்து எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்ததா அந்த வக்கீல் பொண்ணோட அப்பா உயர் அதிகாரிகளுக்கு ஒரு புகார் கொடுக்கிறாரு. இந்த கேஸ இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்க கூடாது, அவர் மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால இந்த கேஸ வேற யாராவது விசாரிக்கணும்னு புகார் கொடுத்திருக்காரு. அதனால உயர் அதிகாரிங்க இதை பத்தி பேசுறாங்க. ஐஜி, இனிமே இந்த கேஸ நீங்க விசாரிக்க வேணாம், இந்த டிஎஸ்பி ஒரு டீம் அமைச்சு விசாரிப்பாரு, கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு புது டிஎஸ்பி. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய லஞ்சம் வாங்குற டிஎஸ்பி 4 மாசத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரு. அதனால கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நாங்க உங்களை சந்தேகப்படல, இது வெறும் ஃபார்மாலிட்டி தான், இல்லனா வெளியில மீடியா போலீஸ பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஐஜியும் சரி இன்ஸ்பெக்டரும் சரி ஒத்துக்கிறாங்க. இனிமே இந்த கேஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஒதுங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து அந்த லேடி போலீஸ் கிட்ட புது டிஎஸ்பி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். அதனால ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவங்க டிஎஸ்பி கிட்ட எடுத்து சொல்றாங்க. கூடவே இந்த கேஸ்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குதா அப்படின்னு டிஎஸ்பி கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி போலீஸ், ஆமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இறந்து போன அந்த வக்கீல் பொண்ணோட அப்பாவையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது, அவர் கம்ப்யூட்டர் கோடிங் அண்ட் நெட்வொர்க்கிங்ல இதுல பெரிய ஆளு, அது சம்பந்தமா சில பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா அவரோட பார்ட்னர்ஸ் ஒருத்தன் கவர்மெண்டோட ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணி ஏதோ சட்டவிரோதமான வேலையை பண்ணியிருக்கான், அதுக்காக அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன் அந்த கம்பெனியோட பார்ட்னருங்கிறதால இவரோட கம்பெனியும் அந்த கேஸ்ல மாட்டிக்கிச்சு. அந்த ஒரு கேஸால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. மானம், மரியாதை, பணம், வசதி வாய்ப்பு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவரோட கம்பெனியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்ததே அவரோட பொண்ணுக்காக மட்டும்தான். இப்ப அந்த பொண்ணு இல்லைங்கிறதால அவர் எந்த மனநிலையில இருப்பாருன்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். அவரை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ரொம்ப அதிகமான ஹைக்கு இருக்கிற ஆளு. அது மட்டும் இல்ல, வக்கீல் பொண்ணோட அப்பா ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவர். சின்ன வயசுல இருந்து அவருக்கு அபாயகரமான ஹைக்கு இருந்ததால அந்த ஆசிரமமே அவரை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க வச்சிருக்கு. அப்படி படிச்சு இவ்வளவு தூரம் முன்னேறி ஒரு நல்ல குடும்பத்தையும் உருவாக்கி இருக்காரு. அதனால அவர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்னு அந்த லேடி போலீஸ் சொல்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இறந்து போன அந்த வக்கீல் பொண்ணுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அப்பாவும் அம்மாவும் கண்ணீரோட தங்களோட பொண்ணுக்கு கடைசியா விடை கொடுக்கறாங்க. அந்த பக்கம் வீட்டுக்கு வந்த பையன் அப்பா கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். வந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். முகத்தை கூட கொடுத்து பேசல. மேபி இதுக்கெல்லாம் காரணம் இந்த அப்பா தான், அல்லது இந்த அப்பா கிட்ட இனிமே பேசி எந்த பயனும் இல்ல அப்படின்னு நினைச்சானோ என்னன்னு தெரியல. இந்த பக்கம் இறந்து போன அந்த வக்கீல் பொண்ணோட அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கையில பேப்பரும் பேனாவுமா எங்கேயோ உட்கார்ந்து இருக்காரு. அந்த பக்கம் ஹாஸ்டலுக்கு போன பையனுக்கு இன்ஸ்பெக்டர் அப்பா அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். கூட இருக்கிற ரூம்மேட் கூட டேய் போனை எடுறா அப்படின்னு சொல்லி கூட பாக்குறான். ஆனா அதையும் அவன் கேட்கல. அப்ப அந்த ரூம்மேட், எங்களை மாதிரி அனாத பசங்களுக்கு ஒரு போன் கூட வராது, யாராவது கால் பண்ண மாட்டாங்களான்னு நாங்க ஏங்கிட்டு இருப்போம், உனக்காவது கால் பண்ண ஒரு ஜீவன் இருக்கு, பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்றான். எங்க அப்பா எவ்வளவு மோசமான ஆளுன்னு உனக்கு தெரியாது, பேச வேண்டாம் போடா அப்படின்னு கோபமா சொல்றான். இந்த பக்கம் ஏட்டையாவோட குடும்பத்தை காட்டுறாங்க. ஏட்டையாவும் தன்னோட பையனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வளர்க்கறாரு போல. சாப்பிட்டு இருக்கப்ப கூட எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான்வெஜ் குழம்பு ஊத்த போனதும் எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் குழம்பு தானா, சாம்பாரை ஊத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனும் சாம்பாரை ஊத்திக்கிறான். அதையெல்லாம் பார்த்தா பையனை ரொம்ப கண்டிப்பா தான் வளர்க்குறாருன்னு நமக்கு புரியுது. இந்த பக்கம் காணாம போன ராஜு மேலதான் இப்ப எல்லாருக்கும் சந்தேகம். அதனால அந்த ராஜுவோட அம்மா கிட்ட புது டிஎஸ்பி விசாரணை நடத்துறாரு. வீட்டையும் முழுசா சோதனை போடுறாங்க. ராஜுவோட போனை லொகேஷன் மூலமா கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல, ஒன்னும் கை கூடல, புலம்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ராஜு காணாம போறதுக்கு முந்தின நாள் இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்து ஒரு பார்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரே உருப்படியான ஆதாரம் அதுதான். அதனால ராஜுவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அந்த கோணத்துல தான் விசாரணையும் கொண்டு போறாங்க. இந்த பக்கம் அந்த அப்பா வழக்கம் போல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மட்டும் நமக்கு தெளிவா காட்டல. அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏட்டையோட பையன் வரான். ஏதோ ஒரு செக்ல அப்பாவோட கையெழுத்து வாங்கணும்னு வந்திருக்கான். ஏட்டையாவும் கையெழுத்து போட்டு கொடுக்கறாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தர், டேய் நீ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனியே என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் முதற்கட்ட தேர்வுல பாஸ் ஆயிட்டேன், இப்ப 2ஆம் கட்ட தேர்வு நடக்குது, அதுலயும் பாஸ் ஆயிட்டா ஐஏஎஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் சூப்பரா வளர்த்திருக்கப்பா உன் புள்ளைய அப்படின்னு பாராட்டுறாங்க.
உடனே ஏட்டையா, ஆமா, சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்தேன். அதெல்லாம் ஆரம்பத்திலேயே இறுக்கி பிடிக்கணும், இல்லனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர விட்டுட்டு அப்புறம் புள்ள தருதலியா போயிட்டான்னு புலம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டரை பார்த்தே பேசுறாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு. அதே நேரத்துல காணாம போன ராஜுவோட போன் இப்போ ஆனா இருக்குன்னு போனை ட்ராக் பண்ற டீம்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வருது. லொகேஷன் பார்த்தா அந்த போன் ராஜுவோட வீட்டுல தான் ஆன் ஆயிருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் ராஜுவோட அம்மாவுக்கு போன் பண்றாரு. அவங்களும் போனை எடுத்து, நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன் ஆண்டனி சார், உங்க பேர்ல வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்ப வந்துச்சுன்னு கேட்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ராஜுவோட போன் ஆன் ஆன நேரமும் இந்த பார்சல் வந்த நேரமும் ஒண்ணுதான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து பார்சலை திறந்து பாக்குறாரு. உள்ள நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ராஜுவோட போன் இருக்குது. ஆனா அந்த போனோட பாஸ்வேர்டு ராஜுவோட அம்மாவுக்கும் தெரியல, இன்ஸ்பெக்டருக்கும் தெரியல. அப்பதான் ராஜுவோட போன்ல இருக்கிற ஸ்கிரீன் சேவரும் இன்ஸ்பெக்டரோட போன்ல இருக்கிற ஸ்கிரீன் சேவரும் ஒரே மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒருவேளை ஸ்கிரீன் சேவர் ஒரே மாதிரி இருக்குன்னா பாஸ்வேர்டும் அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தன்னோட போன் பாஸ்வேர்டையே ராஜுவோட போன்ல போட்டு பாக்குறாரு. டக்குன்னு போன் ஓபன் ஆயிடுது. யாரோ இதெல்லாம் திட்டமிட்டே செஞ்சிருக்காங்க. உள்ள பார்த்தா ஒரே ஒரு வீடியோ ஃபைல் மட்டும் தான் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிறது சாட்சாத் இறந்து போன அந்த வக்கீல் பொண்ணோட அப்பா தான். அந்த நேரத்துக்கு புது டிஎஸ்பி அங்க வந்துடுறாரு. எல்லாரும் சேர்ந்து அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீடியோல ராஜுவை மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறதா காட்டுறாரு. அதை பார்த்ததும் ஐயோ என் புள்ள அப்படின்னு ராஜுவோட அம்மா கதறி அழுறாங்க. அந்த வீடியோல ராஜு, எப்படி நீ ஒளிஞ்சுக்க நினைச்சாலும் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பொண்ணோட சாவுக்கு காரணமான ஒருத்தன் நீதான், இன்னொருத்தன் ஆண்டனி நீதான் அப்படின்னு சொல்றாரு. அதோட ராஜு அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு 2 நாய்களை ஏவி விடுறாரு. நாய்கள் குதற சத்தம் மட்டும் கேக்குது. ஆனா அந்த காட்சியை நமக்கு காட்டல. அப்புறம் அவனோட கணக்கு முடிஞ்சு, அடுத்து ஆண்டனி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிஞ்சிடுது. அப்புறம் போலீஸ்காரங்க இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நேரா இன்ஸ்பெக்டர் ஐஜி கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனாலதான் அந்த ஆளு உன் மேல இவ்வளவு கோபமா இருக்கான், என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சார் அவன் தான் கிறுக்க மாதிரி பைத்திய மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்கான், அதை நம்பிக்கிட்டு என்னையவே சந்தேகப்படுறீங்க. ஏதாவது நானும் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு நிரூபிக்க உங்ககிட்ட ஒரு சாலிடான ஆதாரம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் அமைதியா நிக்கிறாங்க. ஏன்னா உண்மையாவே அவங்க கிட்ட உறுதியான ஆதாரம் எதுவும் இல்ல. ராஜு இன்ஸ்பெக்டரும் முந்தின நாள் ஒரு பார்ல உட்கார்ந்து பேசுனது மட்டும் தான் இருக்கு. அதை கூட சாதாரணமா பேசினாங்கன்னு சொல்லிடலாம். அதுக்கு மேல எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா என சந்தேகப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு ரொம்ப திமிரா பேசிட்டு கிளம்பிடுறாரு. சரி போங்கன்னு அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த பிறகும் இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் நம்ம மனநல மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு புள்ளைய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது டூருக்கு போங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகுங்க, அதுதான் அவனுக்கு இப்ப தேவை. டாக்டர் சொன்னது நினைவுக்கு வருது. உடனே அந்த அட்வைஸை கேட்டு ஒரு 15 நாள் மெடிக்கல் லீவ் போடுறாரு. தேவையான எல்லா பேப்பர்ஸ்லயும் கையெழுத்து போட்டுட்டு நாளையில இருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரம் வெளியில ஒரு நியூஸ் சேனல் வேன் வருது. அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் உள்ள ஓடி வராங்க. இந்த கேஸ்ல இருக்கிற குற்றவாளி தானே வந்து சரண்டர் ஆக போறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொன்னான்னு கேட்டா, எங்க ஆபீஸ் லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் அந்த நம்பரை கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா அவுட் ஆஃப் ரீச்னு வருது. லீவுக்கு கிளம்பலாம்னு நினைச்சிருந்த இன்ஸ்பெக்டர் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம திரும்பவும் ஆபீஸ்ல வந்து யோசனையோட உட்கார்ந்து இருக்காரு. இந்த பக்கம் போலீஸ் வக்கீல் பொண்ணோட அம்மா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. உங்க புருஷன் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? ராஜு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ராஜுவோட உடம்ப எங்க வச்சிருக்காருன்னு தெரியுமான்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கறாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தாராளமா கிளம்புங்கன்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நிறைய மீடியா வந்து குவிய ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லா மீடியாக்களுக்கும் ஒரே நம்பர்ல இருந்து தகவல் போயிருக்கு. அதனால என்ன நடக்க போகுதுன்னு வெளியே காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு கார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வருது. யாரோ சரண்டர் ஆக போறாங்க அப்படின்னு மீடியா பரபரப்பா ஓடியாருது. காரோட கதவை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது இறந்து போன அந்த வக்கீல் பொண்ணோட அப்பா. எல்லாருக்கும் ஒரே ஷாக். நீங்களா, ஏன் வந்திருக்கீங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அவர் எங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதுக்குள்ள ராஜீவ் கடத்தல் கேஸ்ல இவருக்கு எதிராக வீடியோ ஆதாரம் இருக்கிறதால 2 போலீஸ்காரங்களை அனுப்பி இவரை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வர சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் இவரை இழுத்துட்டு வராங்க. ஏட்டையா கோபத்துல 2 அடி போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ புதுசா வந்த டிஎஸ்பிக்கு தகவல் கொடுக்க சொல்றாரு. உடனே அவருக்கும் தகவல் போயிடுது. அப்புறம் என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் சார் உங்க போனை கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரோட போனை வாங்கி ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்றாரு. அந்த பக்கம் பேசுறது நம்ம இன்ஸ்பெக்டரோட பையன். அப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பான்னு கதறான். அவங்க கிட்ட ஒரு பழைய நோக்கியா போன் மட்டும் தான் இருக்கு. சார்ஜும் ரொம்ப கம்மியா இருக்கான். என்ன ஒரு பெட்டிக்குள்ள போட்டு தலைக்குள்ள யாரோ புதைச்சு வச்சிருக்காங்கன்னு அழுதுகிட்டே சொல்றான். அதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் ஆடி போயிடுறாரு. அப்பா சார்ஜ் குறைய போகுதுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் ஆஃப் ஆயிடும்பா அப்படின்னு பதறி புலம்புறான். சரி பயப்படாத, நானே திரும்ப கூப்பிடுறேன்னு போனை கட் பண்றாரு. அடுத்த நிமிஷமே என் புள்ளைய என்னடா பண்ணுன்னு அவரை கோபத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு
கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. அந்த நேரத்துல அவருக்கு திடீர்னு இருமல் வருது. பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பாட்டில் கீழே உருண்டு விழுது. அதை எடுத்து பார்த்தா அது விஷ பாட்டில். அவர் ஏற்கனவே அந்த விஷத்தை குடிச்சிருக்காரு. நீ எதுக்குப்பா செத்த பாம்பு அடிக்கிற? இன்னும் 5 நிமிஷத்துல நானே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை நேரம் கோபத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் இப்போ என் பிள்ளைங்க என்னடா பண்ண, எங்கடா இருக்கான் அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல நியூஸ்ல ஒரு முக்கியமான செய்தி ஓடுது. சாகிறதுக்கு முன்னாடி அதைத்தான் அவர் பார்க்க சொல்றாரு. வால்யூமை கூட்டுறாங்க. பார்த்தா இறந்து போன அந்த வக்கீல் பொண்ணோட கேஸ்ல இந்த இன்ஸ்பெக்டருக்கும் தொடர்பு இருக்கிறதா 2 முக்கியமான ஆதாரங்களை யாரோ மீடியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. முதல் ஆதாரம், ராஜு காணாம போறதுக்கு முந்தின நாள் இன்ஸ்பெக்டர் ராஜுவும் ஒரு பார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். இரண்டாவது ஆதாரம், வக்கீல் பொண்ணு காணாம போன அன்னைக்கு அதே ரூட்ல இன்ஸ்பெக்டரோட கார் போன சிசிடிவி ஃபுட்டேஜ். இதையெல்லாம் பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரோட சந்தேகமும் இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்புது. அந்த லேடி போலீஸ் கூட உள்ள ஓடியாந்து அதை பாக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பயாவது உண்மையை சொல்றியான்னு கேக்குறாரு. அப்புறம் ஆசை ஆசையா வளர்த்த பொண்ணை இழந்துட்டு அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருக்கிற வழி என்னன்னு உனக்கு புரியணும். உன் புள்ளைய காப்பாற்ற முடியாம நீயும் கதறணும். உன் கண்ணு முன்னாடியே உன் புள்ள சகறத பார்த்து துடிக்கணும். அப்பதான் ஒரு புள்ளைய இழக்கிற வழி என்னன்னு உனக்கு புரியும். அதைத்தான் நான் உனக்கு காட்ட போறேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற குறைந்தபட்ச தண்டனை அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர், நீ பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கு, எல்லா குற்றத்தையும் நான் ஒத்துக்கிறேன், ஜெயிலுக்கு போகவும் தயார், ஆனா என் பையனோட உயிரை மட்டும் எடுத்துறாத பிளீஸ்னு கதறாரு. அவருக்கு இருமல் இன்னும் அதிகமாகுது. சாகுற தருவாயில கூட இப்பவே வெளியே போய் மீடியா முன்னாடி உண்மையை ஒத்துக்கிட்டா கடைசியா உனக்கு ஒரு கருணை காட்ட ஆசைப்படுறேன், இல்லனா கேம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உன் புள்ளைய புதைச்சு ஏற்கனவே 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் இங்க வர்றதுக்கே 15 நிமிஷம், மொத்தம் 30 நிமிஷம் முடிஞ்சு, அவன் இருக்கிற அந்த பெட்டிக்குள்ள ஆக்சிஜன் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும் எனக்கே தெரியாது. இன்னும் அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம், அதிகபட்சமா 2 மணி நேரம் இருக்குமா? நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆண்டனி, முடிஞ்சா உன் புள்ளைய போய் காப்பாத்து போன்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன்டா, எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேன், ஸ்டேட்மெண்ட் கூட எழுதி கொடுக்க தயார், ப்ளீஸ் என் பையனை மட்டும் காப்பாத்து அப்படின்னு கதறி எஞ்சிறாரு. அப்போ உயிர் பிரிகிற கடைசி நிமிஷத்துல, இன்னைக்கு தேதி ஜூன் 15, ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம், ஆண்டனி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுறாரு. உடம்பு சரிஞ்சு கீழே விழுந்துரும். யோ சாம் சாம்னு நாடி துடிப்ப பார்த்தா அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நிக்குது. இன்ஸ்பெக்டருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு பக்கம் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். அந்த பிளாஷ்பேக்ல ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. குழந்தைய முதன்முறையா பார்த்து அதோட தலைய பாசமா தடவி ரசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா உங்க மனைவி பிரசவத்துல இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அமைதியா எதுவும் பேசாம வெளியே நடந்து போயிட்டு இருப்பாரு. அதையெல்லாம் மனசுக்குள்ள ஓடுது. சார் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ஏட்டைய கேட்க, நான் ஜெயிலுக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா சம்பந்தமே இல்லாத என் பையன் இந்த பழி வாங்குற விளையாட்டுல சாகக்கூடாது, அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க உதவி பண்ணணும், அதிகபட்சம் 1 மணி நேரம் என் பையனுக்காக மட்டும் வேலை செய்யுங்க, நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன், அதுக்கான தண்டனைய அனுபவிக்க தயார், ஆனா எந்த தப்பும் பண்ணாத என் பையன் ஏன் இந்த தண்டனையை அனுபவிக்கணும், பிளீஸ் அவனை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிறாரு. அதை கேட்ட எல்லாரும் பையனை காப்பாத்தணும்னு முடிவு பண்றாங்க. இப்போ விஷம் குடிச்சு இறந்த வக்கீல் பொண்ணோட அப்பாவோட உடம்பு மீடியாக்களுக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அதுக்கான ஏற்பாடுகளை உடனே ஆரம்பிக்கிறாங்க. வேற யாரையும் உள்ள விடாதீங்க, பொதுமக்களையும் உள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி கூடுதல் பாதுகாப்புக்கு போலீஸை வர வைக்க சொல்றாரு. அதே நேரம் லேடி போலீஸ் கிட்ட இறந்த அந்த வக்கீல் பொண்ணோட அப்பாவோட முழு ப்ரொஃபைலும் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. முன்வாசல் வழியா ஒரு வண்டி வெளியே போனதும் மீடியா முழுக்க அதையே ஃபாலோ பண்ணுது. ஆனா உண்மையிலேயே உடம்ப பின்வாசல் வழியா வேற ஒரு வண்டியில ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்துல புதுசா வந்த டிஎஸ்பி போன் பண்ணி அவனை நான் தான் வந்து விசாரிப்பேன், நீ எதுவும் விசாரிக்காத, பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. சரி சார்னு மட்டும் சொல்லி போன வைக்கிறாரு. ஆனா வக்கீல் பொண்ணோட அப்பா விஷம் குடிச்சு இறந்துட்டாருன்னு இந்த விஷயத்த மட்டும் டிஎஸ்பி கிட்ட சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரமாவது எல்லா கண்ட்ரோலும் என் கையில இருக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்ததா மறுபடியும் பையனுக்கு போன் பண்றாரு. அப்பா பேட்டரி முடிய போகுதுப்பா அப்படின்னு பதறான். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புனேன், ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேன், அப்போ கார்ல வந்த ஒருத்தன் ரூட் கேட்டான், நான் சொல்லிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு டவலை என் மூஞ்சில போட்டான், அடுத்த நிமிஷமே எனக்கு எதுவுமே தெரியல, மறுபடியும் கண் முழிச்சு பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ள அடைஞ்சு கிடக்குறேன், என் உடம்புல ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான் போல, இப்பதான் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்க, இல்லப்பா அவன் மட்டும் தான் இருந்தான்னு சொல்றான். நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்க ஏதாவது க்ளூ கிடைக்குதா, லொகேஷன் அனுப்ப முடியுமான்னு கேட்க, இது சாதாரண நோக்கியா போன்பா, ஆண்ட்ராய்டு கிடையாது, லொகேஷன் அனுப்ப முடியாதுன்னு புலம்புறான். சரி நான் மறுபடியும் கூப்பிடுறேன்னு சொல்றாரு. இந்த போன்ல இருந்து அவுட் கோயிங் கால் கூட போகாது, பேட்டரியும் முடிய போகுதுப்பா அப்படின்னு கடைசியா சொல்லிட்டு அவன் போனை வைக்கிறான். அவன் பேசின தகவலை வச்சு அவனோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியுமான்னு போலீஸ்காரங்க அந்த பக்கம் தீவிரமா முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு முக்கியமான குழு கொடுத்திருப்பாரு. நான் இங்க வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சு இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 15 நிமிஷத்துல போகக்கூடிய ரூட் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 4 முக்கியமான ரோடு, அதுல இருந்து ஏகப்பட்ட கிளை ரோடுகளும் இருக்கு. அவன் கண்டிப்பா இந்த 4 ரோட்ல தான் ஏதாவது ஒன்னு வழியா வந்திருக்கணும். எல்லா ரூட்லயும் இருக்கிற சிசிடிவி
சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க. எந்த ரூட்ல அவன் வந்தான்னு தெரிஞ்சா அந்த ரூட்ல இருக்கிற இடங்களை சந்தேகப்பட முடியும். என் பையன் அங்க எங்கேயாவது புதஞ்சு கிடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 4 டீமா போலீஸை பிரிச்சு அனுப்புறாரு. அந்த 4 டீமும் சிசிடிவி கேமராவை செக் பண்ண கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இறந்த வக்கீல் பொண்ணோட அம்மாவை விசாரிக்கவும் ஒரு சின்ன போலீஸ் டீம் கிளம்புது. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது முக்கியமான தகவல் கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் பெட்டிக்குள்ள கிடக்கிற பையன் பேசுற நோக்கியா போன்ல இருக்கிற சிம் கார்டு யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா முஸ்தபான்னு ஆலுவா ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆலுவான்னு பேரை கேட்டதும் உடனே இன்ஸ்பெக்டரோட முகமே மாறிடுது. அந்த போனோட லொகேஷனை இன்னும் ட்ராக் பண்ணலையா அப்படின்னு கேட்க முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கும். ஆனா இது இறந்து போன ஆளு பெரிய ஹேக்கர், ட்ராக் பண்ண முடியாத மாதிரி ஏகப்பட்ட செட்டப்ப பண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் வேற வேற லொகேஷன்ல தான் காட்டுது. அவரை மீறி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் அவர் கேட்டிருந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்து முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்றாரு. அவர் என்ன படிச்சிருக்காரு, என்னென்ன திறமைகள்லாம் இருக்குன்னு பார்த்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ஹேக்கிங் எல்லாத்துலயும் நம்ம கை திறந்த ஆளு. அதுலயும் ஒரு விஷயம் மட்டும் இன்ஸ்பெக்டரோட கவனத்தை இருக்குது. இப்ப அவர்கிட்ட இருக்கிற க்ளூ 2 தான். ஒன்னு முஸ்தபாவோட போன் நம்பர், 2வது ஆலுவா. உடனே ஆலுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண சொல்றாரு. அங்க பேசும்போது முஸ்தபாவோட நம்பரோட கடைசி 5 இலக்கங்கள் ஒரு கேஸ் ஃபைலோட நம்பரா இருக்கு. அந்த கேஸ் ஃபைல் எடுத்து பாருங்க, அதோட முழு விவரமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. கேஸ் ஃபைல் நம்பர் 113/01 சொல்ல சரி சார் உடனே பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி அந்த பழைய கேஸ் ஃபைல தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் 4 டீமும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டே இருக்கு. புதுசா மண் தோண்டப்பட்ட இடம் ஏதாவது இருக்கானு தேடுறாங்க. ஆனா இதுவரைக்கும் உருப்படியா எந்த க்ளூவும் கிடைக்கல. அதே நேரத்துல ஆலுவா ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. நீங்க சொன்ன கேஸ் ஃபைல் கிடைச்சிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ் 2001வது வருஷம் பிப்ரவரி 10ஆம் தேதி நடந்த சம்பவம். பாதிக்கப்பட்டது 16 வயசு மைனர் பொண்ணு, பேரு பிரியா. அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்ச கேஸ். அதே காலேஜ்ல டீச்சரா வேலை பார்த்த முஸ்தபா தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு 20 வருஷம் தண்டனை வாங்கி ஜெயில இருந்திருக்கான். ஓகே, இப்ப அந்த முஸ்தபா எங்க இருக்கான்? 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவனோட கரண்ட் டீடைல்ஸ் வேணும். அதோட அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட டீடைல்ஸும் வேணும். அந்த பொண்ணோட அப்பா, அண்ணன், குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அதை கேட்ட ஏட்டையா சார் என்ன நடக்குது, ஏன் திடீர்னு 20 வருஷம் பழைய கேஸ் தோன்றோம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இறந்து போன ஷாம் நம்மள ஒரு கேம் விளையாட வைக்கிறான். அவன் கொடுத்த முஸ்தபாவோட நம்பர், அதோட கடைசி 5 இலக்கங்கள் இந்த கேஸ் ஃபைலோட நம்பர். ஆலுவா செஷன்ல தான் நான் முதல்ல டியூட்டிக்கு சேர்ந்த ஏரியா அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனவன் பேரு தான் முஸ்தபா. இப்ப நம்ம கைக்கு கிடைச்ச சிம் கார்டும் அவன் பேர்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த கேஸை விசாரிச்சு முஸ்தபாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த சம்பவம் நடந்த காலத்துல இவர் எஸ்ஐயா இருந்தது நமக்கு தெரிய வருது. பிளாஷ்பேக்ல அந்த 16 வயசு பிரியாங்கிற பொண்ணு இறந்து கிடந்ததையும் வாதியாரா வேலை பார்த்த முஸ்தபாவை கொண்டு வந்து குமுறுன்னு அடிச்சு யாரு கொன்னான்னு விசாரிக்கும் போது நான் தான் கொன்னேன்னு முஸ்தபா ஒத்துக்கிட்டதையும் காட்டுறாங்க. இதையெல்லாம் நினைச்சு பாக்குறாப்புல இந்த மாதிரி ஒரு பழைய கேஸ இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு ஏட்டையா கேட்கும் போது அதுதான் தெரியலங்கிறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி டாக்டரையும் நம்ம இன்ஸ்பெக்டரையும் ஒரு போலீஸ்காரர் கனெக்ட் பண்றாரு. எல்லா விஷயத்தையும் கேட்ட டாக்டர் இந்த நிலைமையில என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன், பையனை கனெக்ட் பண்ணு, நானும் பேசுறேன்னு சொல்றாரு. பையன் கிட்ட பேசுற டாக்டர் உன்னை ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறதால அந்த பெட்டிக்குள்ள நிறைய ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா நீ பேனிக் ஆகி வேகமா மூச்சு விட ஆரம்பிச்சா அந்த ஆக்சிஜன் ரொம்ப சீக்கிரமே காலி ஆகிடும். நீ வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடு தான் பெட்டி முழுக்க நிரம்ப ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல ஆக்சிஜன் இல்லாம கார்பன் டை ஆக்சைடையே சுவாசிக்க ஆரம்பிச்சா கோமா, மயக்கம், அதுக்கப்புறம் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதனால எந்த காரணத்துக்காகவும் பேனிக் ஆகாத, அமைதியா இருன்னு அட்வைஸ் பண்றாரு. அதையே இன்ஸ்பெக்டரும் பையன்கிட்ட சொல்லி தைரியம் கொடுக்கிறாரு. இந்த பக்கம் பழைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. முஸ்தபா ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சதுக்கு வெளியே வந்த கொஞ்ச நாள்லயே முஸ்தபா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஏட்டையா என்ன சார் சொன்னாங்கன்னு கேட்க ஒண்ணு இல்லப்பா, தேவையில்லாம நேரம் தான் வீணா போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்பவே மறுபடியும் ஒரு கால் வருது. அதே நேரத்துல இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு கால் வந்ததுனால ஸ்பீக்கர்ல போடுங்கன்னு சொல்றாரு. அந்த பக்கம் சார் முஸ்தபா கேஸ தோண்டி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான தகவலும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா முஸ்தபா உண்மையான குற்றவாளியே கிடையாது. அந்த காலத்துல ஆலுவா ஏரியாவோட எம்எல்ஏ இந்திரா அவங்களுடைய பையன் தான் உண்மையான குற்றவாளின்னு அப்போ ஒரு பொருள் இருந்துச்சுன்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் தெரியும்பா, அந்த டைம்ல நான் தான் அங்க அந்த கேஸ விசாரிச்சேன், அந்த பொருள் என் காதுக்கும் வந்துச்சு, போதும் வைன்னு போனை வைக்க போறாரு. உடனே அந்த போலீஸ்காரர் சார் அது இல்ல சார், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த நேரத்துல எம்எல்ஏவா இருந்த இந்திரா அம்மா இப்ப காணாம போயிட்டாங்களா, அவங்களோட பையன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு புகார் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் எல்லாரும் பரபரப்பாகிறாங்க. அப்புறம் உங்க அம்மாவை இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் நம்பர்ல கட்டி வச்சிருக்காங்க, சீக்கிரம் காப்பாத்துங்கன்னு ஒரு மெசேஜ் அவங்க பையனுக்கு வந்திருக்குதான். அந்த மெசேஜ் வந்து மொபைல் நம்பரையும் சொல்றாரு. அதை கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு ஷாக். ஏன்னா அது சாட்சாத் அவரோட மொபைல் நம்பர் தான். என்னையா என் நம்பரையே சொல்ற அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. சரி நான் மறுபடியும் கூப்பிடுறேன்னு போனை கட் பண்றாரு. இதுக்குள்ள லேடி போலீஸ் போனை எடுத்துட்டு ஓடி வரா. யாருன்னு பார்த்தா சைபர் செல்ல இருந்து லொகேஷன் ட்ராக் பண்ற அதிகாரி. லொகேஷன் கண்டுபிடிக்க முடியல சார்,
சார், யாரோ ஒவ்வொரு முறையும் நெட்வொர்க்கை மாத்தி வேற வேற லொகேஷன்ல காட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை மீறி எங்களால ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்க பையன்கிட்ட கொஞ்ச நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தடவையாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இன்ஸ்பெக்டரும் மறுபடியும் பையனுக்கு கால் பண்றாரு. பையன் அப்பா காப்பாத்துப்பா அப்படின்னு அழுதுட்டே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் கட் ஆயிடுது. என்னடா போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பதறாரு. கால் ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுனால லொகேஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சைபர் செல் அதிகாரி மன்னிப்பு கேட்கறாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் கோபத்துல டேபிள்ல இருந்த எல்லா பொருளையும் தூக்கி வீசி எறிகிறாரு. கோபம், அழுக, ஆத்திரம் எல்லாமே அவருக்குள்ள வெடிச்சு சதறுது. இந்த பக்கம் 4 பேர் 4 ரோட்ல போய் சிசிடிவி செக் பண்ண போனாங்கல்ல, செக் பண்ணிட்டு எல்லாருமே போன் பண்றாங்க. என்ன சிக்கல்னா 4 பேருமே அங்க இருந்த சிசிடிவி செக் பண்ணும்போது 4 ரோட்லயுமே இறந்து போன நம்ம ஷாம் வந்து போயிருக்கிறதா தெரிய வருது. இப்படி எல்லாம் இங்க ட்ராக் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே யோசிச்சு எல்லா ரூட்லயும் சிசிடிவில பதிவாகிற மாதிரி நம்ம ஆளு திட்டமிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. சோ எந்த ரூட்ல இருந்து வந்தாருங்கிறதையே இப்ப கண்டுபிடிக்க முடியாம நம்ம போலீஸ்காரங்க தண்ணறிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில டிவி நியூஸ்ல இன்ன ஹோட்டல்ல இன்ன ரூம் நம்பர்ல எக்ஸ் எம்எல்ஏ இந்திராவை கட்டி போட்டு வச்சிருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த அம்மா பேசிய ஒரு வீடியோ மீடியாக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுதான் இப்ப டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆலுவா ஸ்டேஷன்ல இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என் புள்ள ஒரு 16 வயசு மைனர் பொண்ணை கெடுத்து கொண்டுட்டான். ஆனா அந்த பழிய முஸ்தபான்னு ஒரு வாத்தியார் மேல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பி என் புள்ளைய நான் காப்பாத்திட்டேன். இதுக்கு எனக்கு உடனடியா இருந்தது நம்ம இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ் நம்பர் 113/01 தெளிவா சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க எல்லாரும் வாயடிச்சு நிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல எம்எல்ஏ தான் பையனோட வந்து எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சறதும், எப்படியாவது அவங்க கிட்ட உண்மையை ஒத்துக்க வைங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றதும், இசையா இருந்த நம்ம ஆளு அவனை சித்திரவதை பண்ணி உண்மையை ஒத்துக்க வச்சதும் இவ்வளவு கூத்தும் அந்த டைம்ல நடந்திருக்குது. அதுக்கு சன்மானமா இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லஞ்ச பணத்தை வீட்டுல வச்சிருக்கும் போது அவரோட பொண்டாட்டி அதை பாத்துறாங்க. ரத்தக்கார படிஞ்ச இந்த பணம் நமக்கு தேவையா? ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா அப்படின்னு புருஷனை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு இவர், நாமளும் உயிர் வாழணும்னா பணம் வேணும், நம்ம குழந்தைக்கும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க, நீ சேர்த்து வைக்கிற அந்த பாவம் எல்லாம் கடைசியில என் புள்ள தலையில தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க. சோ பொண்டாட்டி நல்ல மனசுக்காரங்கன்னு நமக்கு புரியுது. அதே மாதிரி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட என்ன தொடாத, இறந்து போன அந்த 16 வயசு பொண்ணு பிரியாவுக்கு நீதி கிடைக்கணும், இதே மாதிரி எத்தனை கேஸ்ல என்ன குத்து பண்ணிருக்கியோ எல்லோரோட கண்ணீரும் நம்மள நிம்மதியா வாழ விடாது, எல்லா பாவத்தையும் கழிச்ச பிறகுதான் நீ ஒரு அப்பனாவே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசவ ரூம்குள்ள போயிருப்பாங்க. ஆனா திரும்பி வரும்பொழுது பொண்டாட்டி உயிரோட இல்ல, புள்ள மட்டும் இவருக்கு கிடைச்சது. அதையெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ முஸ்தபாவோட போன் நம்பர், ரெண்டாவது க்ளூ இந்திராவோட வீடியோ, மூணாவது க்ளூ எங்கேயோ நம்ம கண்ணுக்கு தெரியாம மிஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு லேடி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் கலடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ சந்தியா கால் பண்றாங்க. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்னு சொல்ல, என்னையா புது கதையா இருக்கு அப்படின்னு ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாரு. சார், நீங்க அனுப்பிச்ச மெசேஜ பார்த்தேன் சார், அந்த டைம்ல பிஸியா இருந்தேன், இப்பதான் கால் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மெசேஜ இன்ஸ்பெக்டர் அனுப்பவே இல்ல. இறந்து போன சாம் அவரோட போனை ஹேக் பண்ணி யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதுல ஒரு மெசேஜ், சாம் உங்களை வந்து பார்த்தாரா அப்படின்னு எஸ்ஐ சந்தியாவுக்கு போயிருக்கு. உடனே அவங்க, ஆமா, கடந்த சில நாட்கள்ல 2-3 தடவை அவர் என்ன வந்து பார்த்தார், ஆனா ஒவ்வொரு தடவையும் சாம்னு சொல்லல, ஆண்டனி தான் என்ன அனுப்பிச்சாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இன்ஸ்பெக்டரோட பேரையே பயன்படுத்திருக்காரு. அதே மாதிரி லிபர்ட்டி ஹோட்டல்ல இந்த ரூம் நம்பர்ல தான் தங்கி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அதே ஹோட்டல்ல அதே ரூம் நம்பர்ல இருந்து தான் எக்ஸ் எம்எல்ஏ இந்திராவை போலீஸ்காரங்க மீட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எஸ்ஐ சந்தியா தொடர்ந்து அவர் என்கிட்ட எலிசபெத் மர்டர் கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழைய கேஸ்ல கடந்த ஜனவரி மாசம் 15ஆம் தேதி, அதாவது இப்ப நடக்கிற சம்பவங்களுக்கு சுமார் 6 மாசத்துக்கு முன்னாடி எலிசபெத்னு ஒரு இளம் பெண்ணு இந்த கரடி போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ள கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்தா. அந்த கேஸ் அப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் உண்மையான குற்றவாளிய இன்னும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அந்த கேஸ் விசாரணையில இருந்த ஆபீசர்ல நானும் ஒருத்தி தான். அதனாலதான் எலிசபெத்தோட மர்டர் கேஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்களை அவர் என்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருந்தாரு. அந்த கேஸையும் இப்ப இறந்து போன வக்கீல் பொண்ணோட கேஸையும் ஒப்பிட்டு பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலிசபெத் கேஸ பத்தி சொல்லுங்கன்னு கேட்க, அந்த கேஸ் இன்னும் ஓபன்ல தான் இருக்கு, உண்மையான கொலையாளி யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா இந்த 2 கேஸுக்கு நடுவுல இருக்கிற ஒத்துமை என்னன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒற்றுமைனா, கொலை செய்யப்பட்ட இந்த 2 பேரோட நாக்கும் அறுக்கப்பட்டிருக்கு, ஆள்காட்டி விரலும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு, முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் 2 கேஸ்லயும் அப்படியே ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பையனை கண்டுபிடிச்சிட்டா உடனே மருத்துவ உதவி தேவைப்படும்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சிருக்காங்க. ஒரு மெடிக்கல் டீமும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெடியா காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் கிடைச்ச எல்லா க்ளூவையும் இவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல் க்ளூ என்ன, நம்ம ஹீரோவோட பையனோட போன் நம்பர்.
ரெண்டாவது முஸ்தபாவோட போன் நம்பர், மூணாவது இந்திராவோட வீடியோ. இதையெல்லாம் வரிசையா எழுதிக்கிட்டே இருக்காரு. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற இறந்து போன ஷாமோட போட்டோவை யாரோ எடுத்து மீடியாவுக்கு லீக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் இவர் க்ளூ லிஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்காரு. இப்போ அதுல எலிசபெத் கேஸும் சேர்ந்துருச்சு. ஆனா என்ன நடக்குதுன்னு மட்டும் இன்னும் இவரால் பிடிக்க முடியல. நியூஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைஞ்ச ஷாம் ஹாஸ்பிட்டல்ல மர்மமான முறையில இறந்து போயிட்டாருன்னு செய்தி ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்த நம்ம இன்ஸ்பெக்டர் கோபத்துல டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. மறுபடியும் சாமோட ப்ரொஃபைல எடுத்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐஜி கால் பண்றாரு. என்னையா நடக்குது, இதுதான் உன்னோட லிமிட், இதுக்கு மேல என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு கோபமா பேசுறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், சார் இனிமே எனக்கு எந்த உதவியும் வேணாம், நான் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு நானே வந்து சரணடைறேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இதுக்குள்ள மீடியா அவரை கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட மீடியா கேட்கும்போது இத பத்தி இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. அப்புறம் அந்த முன்னாள் எம்எல்ஏ இந்திராவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறதையும் காட்டுறாங்க. அதே ஹோட்டலுடைய ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த ரூம் யார் புக் பண்ணான்னு கேக்குறாங்க. அவர் கொடுத்த டீடைல்ஸ் பார்த்தா அந்த ரூம் புக் பண்ணது வேற யாரும் இல்ல, இறந்து போன ஷாம் தான். இதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூடுதல் பாதுகாப்பு வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே கேட்டிருந்த போலீஸ் படையெல்லாம் வந்து ஸ்டேஷனை பாதுகாப்பா சூழ்ந்துக்கிறாங்க. அப்புறம் ஜனவரியில கொலை செய்யப்பட்ட எலிசபெத்தோட கேஸ் ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளிய இன்னும் கண்டுபிடிக்க முடியாம கேஸ் நிலுவையிலேயே இருக்கு. அந்த பொண்ணை கடைசியா காலேஜுக்கு வெளியில ஒரு சிவப்பு நிற மாருதி கார்ல ஏறி போறத அவரோட ஹாஸ்டல் ஃப்ரெண்டு பார்த்ததா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா. இந்த பக்கம் சாம் வந்த காரும் சிகப்பு கலர் கார் தானா, ஆனா அந்த கார் தான் இந்த காரான்னு உறுதியா சொல்ல முடியல அப்படின்னு லேடி போலீஸ் சொல்றாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த காரோட ஓனர் முரளி சதாசிவன், ஆனா அந்த காரை இவ்வளவு நாளா பயன்படுத்திட்டு இருந்தது ராஜு தான். எலிசபெத் கடைசியா பண்ண போன் கால் அவரோட அண்ணன் இமானுவேலுக்கு தான், ஆனா அவன் அப்ப ஹோட்டல்ல வேலையில பிஸியா இருந்ததால போன் எடுக்கல. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அந்த இமானுவேல் வேலை பார்க்கிற அதே ஹோட்டல்ல தான் அந்த எக்ஸ் எம்எல்ஏவை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ இவனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. உடனே இமானுவேலுக்கு கால் பண்றாரு. எடுத்ததும் சொல்லுங்க சார்னு இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்ச மாதிரியே பேசுறான். அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் ரூம் புக் பண்ண வர சார் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவனை கவனிக்க போறான். கொஞ்ச நேரத்துல கால் கட் ஆயிடுது. மறுபடியும் கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கால் வேற ஒரு நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகுது. அந்த கால் எடுத்தது இறந்து போன வக்கீல் பொண்ணோட அம்மா. அவங்களும் விஷம் குடிச்ச மாதிரி இருமிக்கிட்டே பேசுறாங்க. என் புருஷன் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட முதல் கேஸான ஆலுவா கேஸ்ல இருந்து என் பொண்ணோட கடைசி கேஸ் வரைக்கும் நீ சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கேஸோட டீடைலையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த எல்லா கேஸையும் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு க்ளூவா உனக்கு கொடுக்கணும், கடைசி க்ளூவை நான் தான் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அவன் ரொம்ப புத்திசாலி, என்ன மாதிரியே யோசிக்க கூடியவன் சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரியே நீ எல்லா க்ளூவையும் கண்டுபிடிச்சு கடைசியில என்கிட்ட வந்துட்ட. சரி, உன் பையனை காப்பாற்றணும்னு அவசரப்படுறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. புள்ளைய ஒழுங்கா வளர்க்காத ஒரு அப்பனோட கதையை சொல்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பொண்ணை சீரழிச்ச அந்த பாவியோட கதை தான் இது அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க. லிட்டில் ஃப்ளவர்ஸ் போர்டிங் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் தான் இந்த 2 கேஸுக்கும் பின்னாடி இருக்கிற முக்கியமான ஆள். போன ஜனவரியில எலிசபெத் கொலை ஆனதுக்கும் இப்ப வக்கீல் பொண்ணு கொலை ஆனதுக்கும் அதே பையன் தான் காரணம். என் புருஷன் அந்த ஸ்கூலுக்கே போய் விசாரிச்சாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, பிளாஷ்பேக்ல அந்த காலத்துல அங்க வேலை பார்த்த ஒரு சிஸ்டர் அந்த பையனை பத்தி நினைவு கூற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பான், பொண்ணுங்க கிட்ட தேவையில்லாம வம்பு இழுப்பான், சேட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற அந்த ஆணாதிக்க மனப்பான்மை இவனுக்கு மட்டும் அளவுக்கு மீறி இருந்திருக்கு. கிளாஸ்ல பேசுறவங்க சேட்டை பண்றவங்க பேரையெல்லாம் போர்டுல எழுதி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் கிளாஸ் லீடரா இருந்த ஒரு பொண்ணு இவனோட பேரையும் போர்டுல எழுதி போட்டுட்டா. அதை பார்த்ததும் இவனுக்கு காண்டாயிடுச்சு. நேரா அந்த லீடரா இருந்த பொண்ணு கிட்ட போய் எல்லாரும் முன்னாடியும் அவளோட பாவாடையை பிடிச்சு கீழே இழுத்து விட்டுறான். அந்த பொண்ணு அவமானத்துல கதறி அழுவா. கிளாஸ்ல இருந்த மத்த பசங்க எல்லாரும் இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே நிமிஷத்துல அந்த விஷயம் ஸ்கூல் முழுக்க பரவி பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. அவளோட அப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போதான் தெரியும் அந்த அப்பா தான் தான் பையனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்காரு. அப்பா மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத பெண்கள் மேலதான் அவன் காட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த அப்பா தான் பையனுக்கு கொடுத்த தண்டனைய இன்னைக்கும் எங்களால மறக்க முடியலன்னு அந்த சிஸ்டர் வருத்தப்படுறாங்க. என்ன தண்டனைன்னு பார்த்தா அவனை அடிச்சு சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கழட்ட வச்சு அம்மனமா ஸ்கூல் முழுக்க ஓட விட்டுருக்காரு. அந்த பொண்ணை எப்படி அவமானப்படுத்தினியோ அதே அவமானம் உனக்கும் தெரியணும்னு தண்டனை கொடுத்தது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம இன்ஸ்பெக்டரே தான். அடுத்த நாளே அந்த அவமானத்துக்கு பிறகும் ஸ்கூலுக்கு போகணும் கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு வச்சதும் அதே அப்பா தான். அதுதான் இன்னும் பெரிய கொடுமைன்னு அந்த சிஸ்டர் சொல்றாங்க. இப்படி வளர்ந்தவன் தான் ஒரு டேஞ்சரஸ் மேல் சாவனிஸ்டா மாறிட்டான்னு சொல்றாங்க. தாங்கிற அந்த திமிரு அந்த அகங்காரம் எல்லா ஆண்களுக்கும் ஏதோ கொஞ்சோண்டு இருக்கும். ஆனா இவனுக்கு
அவனுக்கு பல மடங்கு இருந்திருக்கு. இதைத்தான் மனநல மருத்துவரும் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பாரு. நம்ம சமுதாயத்துல 2 விதமான கிரிமினல்ஸ் இருக்கிறாங்களாம். முதல் ரகம் பேத்தாலஜிக்கல் கிரிமினல்ஸ், மூளையில ஏற்படக்கூடிய சில குறைபாடு காரணமா பிறக்கிறது. அப்படித்தான் அந்த சைக்கோகளா பிறக்கிறது, அப்நார்மலா பிறக்கிறது. ஆனா 2வது கிரிமினல்ஸ் உருவாகக்கூடிய கிரிமினல்ஸ். சுத்தி அவங்க என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல வளர்றாங்க, யாரு வளர்க்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்க கிரிமினல்ஸா மாறுறது. உங்க பிள்ளை பிலிப்பும் இந்த 2வது ரகத்தை சேர்ந்தவன் தான். மனநல மருத்துவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட எடுத்து சொன்னதெல்லாம் நமக்கு இப்ப காட்டுறாங்க. உங்க மேல இருக்கிற அந்த அதீத ஆத்திரம், கோபம், அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு மனநல மருத்துவர் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை உங்களை காயப்படுத்துறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட உங்களையே கொல்றதுக்கு அவன் தயங்க மாட்டான் அப்படின்னு எடுத்து சொல்றாப்புல. இதுல கொடுமை என்னன்னா, போன ஜனவரி மாசம் அந்த இன்ஸ்பெக்டரோட பையன் பிலிப், அவன் எலிசபெத்னு ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். ஆனா அவன் தீவிரமான ஆணாதிக்க மனப்பான்மை கொண்டவன். எலிசபெத் ஒரு ஃபெமினிஸ்ட், பெண்ணியம் பேசுறவன். அதுதான் அவனை ரொம்ப ட்ரிகர் பண்ணிருக்கு. அவனுக்குள்ள இருந்த அந்த சைக்கோ மனநிலைய இன்னும் அதிகமா வெளியே கொண்டு வந்திருக்கு. கட் பண்ணி பிளாஷ்பேக்ல இன்ஸ்பெக்டரோட பையன் ஃப்ரெண்டு ராஜு கிட்ட விசாரணை நடத்துறத காட்டுறாங்க. அவன் சொல்றான், எலிசபெத்தை கொன்னதும் அவனாத்தான் இருக்கணும். தன்னோட ஹைக்குவை பெருசா காட்டிக்கிற, தன்னை பெரிய ஆளுன்னு நினைக்கிற பெண்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. எலிசபெத் தான் அவனோட முதல் பலி. அதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த சைக்கோவுக்கு அடுத்த பலியானது என் பொண்ணு தான். 6 மாசத்துக்கு பிறகு என் பொண்ணும் அவன்கிட்ட பலியாயிட்டா அப்படின்னு அந்த அம்மா வருத்தத்தோட சொல்றாங்க. தன்னோட அப்பா மேல இருக்கிற கோபத்தையும் ஆத்திரத்தையும் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத அப்பாவி பெண்கள் மேலதான் அவன் காட்டுவான் அப்படின்னு ராஜு சொன்ன விஷயத்தையும் இப்ப நமக்கு காட்டுறாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக்ல இன்ஸ்பெக்டர் தான் பையனையும் ராஜுவையும் அடிச்சு விரட்டினார் இல்லையா, அப்ப பிலிப் ஓடி போய் கார்ல ஏறி உட்கார்ந்துருப்பான். கூடவே ராஜு இருப்பான். மூக்குல இன்னும் போலீஸ் அடியோட ரத்தம், அதோட சேர்ந்து போதை ஏறி மயக்கத்துல கிடக்குறான். கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு அப்பா மேல இருக்கிற பயமும் கோபமும் சேர்ந்து அவனுக்குள்ள இருந்த அந்த சைக்கோத்தனம் இன்னும் உச்சத்துக்கு போயிடுது. அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் பையனை தேடி வெளியே வருவாரு. அதே சமயத்துல தான் நம்ம வக்கீலம்மா அவங்களோட அப்பா கூட பேசிட்டு இருப்பா. நோ பார்க்கிங் ஏரியால என்னம்மா நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வருவாரு. ஆனா அவர் குடிச்சிருப்பதை பார்த்துட்டு இந்த நிலைமையில நம்ம கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வக்கீலம்மா காரை எடுத்துட்டு கிளம்பிடுவா. பின்னாடியே இன்ஸ்பெக்டரும் காரை எடுத்துட்டு போவாரு. அப்பாவை பழி வாங்கணும்னு வெறியோட பிலிப்பு ராஜுவோட காரை எடுத்துட்டு பின்னாடியே போவான். போயிட்டே இருக்கும்போது வக்கீலம்மா ரூட்டை மாத்தி வேற ஒரு வழியில போயிருப்பா. இன்ஸ்பெக்டர் அவளை தொடர்ந்து எதிர்பக்கமா போயிருப்பாரு. அப்பாவை கொள்ளுற வெறியில பிலிப் வேகமா போயிட்டு இருக்கும்போது, அடடா தப்பான ரூட்ல வந்துட்டோமே அப்படின்னு வக்கீலம்மா திரும்பி வருவா. அப்படி திரும்பி வரும்பொழுது 2 காரும் கிட்டத்தட்ட மோதுற மாதிரி வந்திருக்கும். ஏற்கனவே ஆத்திரத்துல இருந்த பிலிப் ஒழுங்கா வண்டி ஓட்டாம என்னடி அவசரம் அப்படின்னு கத்திட்டு அப்பா மேல இருந்த கோபத்தை அவ மேல காட்ட ஆரம்பிப்பான். அதுக்கு வக்கீலம்மா, டேய் வண்டியை நகர்த்துறா அப்படின்னு சொல்லுவா. நீ போடின்னு அவன் சொல்ல அவளும் கையை நீட்டி பேசுவா. அதை பார்த்ததும் என் முன்னாடியே கையை நீட்டி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சு இழுப்பான். கையை விடுறான்னு அவ தள்ளி விட அவன் கீழே விழுந்துருவான். அவ்வளவுதான். கோபம் தலைக்கேறி கீழே கடந்த ஒரு கல்லை எடுத்து அவளோட முகத்துல நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் நாக்க அறுக்கிறதும் ஆள்காட்டி விரலை வெட்டுறதும் எல்லாமே அங்கதான் நடக்கும். இதையெல்லாம் பண்றப்போ தான் அப்பாவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் பண்றான். அரைகுற மயக்கத்துல இருந்த ராஜு இதையெல்லாம் நேர்ல பார்த்திருப்பான். ஆனா இது அந்த ஒரு சம்பவத்தால மட்டும் நடந்த கொலை இல்ல. ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்திருப்போம்ல, அப்பாவும் பையனும் சாப்பிட வரும்பொழுது ரத்தக்கார படிந்து அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு இந்த பாவம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு வக்கீலமா பேசுவா. அதுக்கு பிலிப் பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருப்பான். உடனே அவ புகார் கொடுக்க வர பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல உங்க அப்பனுக்கு சொல்லி கொடுங்கன்னு கைய நீட்டி நீட்டி பேசியிருப்பா. அப்பவே அவன் மேல இவனுக்கு ஒரு வெறி வந்திருக்கும். என் முன்னாடி கை நீட்டி பேசுறாளேன்னு. அந்த பழைய ஆத்திரமும் இப்ப இருக்கிற கோபமும் ரெண்டுமே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே அவளை கொடூரமா கொண்டிருக்கான். யார பத்தி நான் சொல்றேன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. எந்த ஒரு இடத்துலயும் உங்க பையன் தான், நீங்க தான் தப்பா வளர்த்தீங்கன்னு அந்த அம்மா நேரடியா சொல்லவே இல்லை. ஆனா இந்த கதையில நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்து பார்த்ததும் தன்னோட பையனைத்தான் தான் தான் தவறா வளர்த்துட்டோம்னு இன்ஸ்பெக்டருக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா அதை விட அவருக்கு பெரிய ஷாக் என்னன்னா, தன்னோட பையன் போதை பொருள் பயன்படுத்துறான், சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டான், அவ்வளவுதான் நினைச்சிருந்தாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி எலிசபெத்தை கொன்னதும் வக்கீலம்மாவை கொன்னதும் தன்னோட பையன் தான் இப்பதான் அவருக்கே தெரியுது. இவ்வளவு நாளும் அந்த உண்மை அவருக்கே தெரியாது. சார் இன்னொரு கால் வருது அப்படின்னு சொல்லி லேடி போலீஸ் வெளியே போய் பேசுறா. என் பையனை காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சார் லோக்கல் போலீஸ் அந்த அம்மாவோட வீட்டுல சுத்தி வளைச்சிட்டாங்க, கதவை திறந்தா உள்ள போயிடுவாங்க அப்படின்னு லேடி போலீஸ் சொல்லுவா. தயவு செஞ்சு கதவை திறங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. நான் ஏன் கதவை திறக்கணும்? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என் பிள்ளையும் இல்ல, என் புருஷனும் இல்ல, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்ல அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லுவாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடந்தா கடைசி 5வது குழுவை நீ தான் கொடுக்கணும்னு என் புருஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. ரத்தம் கக்கிக்கிட்டே இதுதான் உனக்கான 5வது குழு, இதை நீ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு போன் நம்பரை சொல்றாங்க. நான் போற நேரம் வந்துருச்சு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வை, எல்லாரும் எங்க இருந்து வந்தோமோ கடைசியில அங்கதான் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விடுறாங்க. அட இது என்னோட நம்பர் ஆச்சே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகிறாரு. ஒருவேளை உங்க வீட்டுல தான் இருக்குமோ, 15
நிமிஷம் டிராவல் ரேஞ்சுக்குள்ள அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. வீட்டை சுத்தி எங்கேயாவது புதுசா மேடு பள்ளம் மாதிரி இருந்தா அந்த இடத்த உடனே தோண்டி பாருங்கன்னு லோக்கல் போலீஸ்க்கு சொல்லுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. சார் இங்க எதையோ புதைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே தோண்ட ஆரம்பிங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. இதுக்குள்ள இன்ஸ்பெக்டரும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வர்ற நேரத்துக்கே போலீஸ்காரங்க தோண்டி முடிச்சிருப்பாங்க. உள்ள சவப்பெட்டி மாதிரி ஒரு பெட்டி கிடக்குது. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தன் படுத்து கிடக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம ராஜு. நாய்கள் கடிச்சு செத்துட்டான்னு நினைச்சோம்ல, ஆனா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆக்சிஜன் சிலிண்டர் மாஸ்க் எல்லாம் போட்டு அவனை உயிரோட வச்சிருக்கான் இறந்து போன ஷாம். ஏன்னா ராஜுவை கொள்றது ஷாமோட நோக்கமே இல்ல. ராஜுவோட தப்பு என்னன்னா அவன் ஒரு போதைக்கு அடிமையானவன். அதனால அவன் கண் முன்னாடியே இவங்களோட பொண்ணை கல்லால் அடிச்சு கொலை பண்ணதையும் பார்த்திருப்பான். ஆனா அதுவும் அறமாயத்தில் தான் பார்த்திருப்பான். அதனாலதான் அவனை கொலை பண்ணாம உயிரோட விட்டுருக்கான். இந்த இடத்துல போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சது ராஜுவை தான். ஏற்கனவே ரெடியா இருந்த மெடிக்கல் டீம் உடனே அவனுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உயிர் இருக்குது, எப்படியாவது காப்பாத்தணும் முயற்சி அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்ஸ்பெக்டரோட மனசு மட்டும் அங்க இல்ல. என் பையன் எங்க இருக்கான், நேரம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு, தான் பையனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாரு. இருக்கிற எல்லா குழுவையும் வரிசையா அடுக்கி பார்த்துட்டே இருக்காரு. இதுல என்ன கனெக்ஷன் இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது எல்லா குழுவோட முதல் எழுத்தையும் வரிசையா சேர்த்து பார்த்தா பியாட்டான்னு ஒரு வார்த்தை வரும். பியாட்டா அது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தலாம். முதல் எழுத்து பி, அது நம்ம இன்ஸ்பெக்டரோட பையன் பிலிப்போட முதல் எழுத்து. அடுத்தது ஐ, ஹோட்டல்ல கட்டி வைக்கப்பட்டிருந்த முன்னாள் எம்எல்ஏ இந்திரா கொடுத்த வீடியோ குழு, இதுல இருந்து வந்த ஐ. மூணாவது இ, அதே ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல வேலை பார்த்த எலிசபெத்தோட அண்ணன் இமானுவேல் பேரோட முதல் எழுத்து. நாலாவது டி, அது இறந்து போன வக்கீலோட அம்மா தெரசாவுடைய பேரோட முதல் எழுத்து. கடைசியா ஏ, அது இன்ஸ்பெக்டர் ஆண்டனியோட முதல் எழுத்து. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா பியாட்டான்னு வருது. அந்த பியாட்டானா என்ன? 1400 ஒரு பெரிய கலைஞர் இறந்து போன இயேசுவை தன்னோட மடியில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதாவோட ஒரு சிலையை வடிவமைச்சிருப்பாரு. அந்த உலக புகழ்பெற்ற சிலையோட பேர் தான் பியட்டா. அதே மாதிரி ஒரு பியட்டா சிலை இந்த ஏரியாலேயே ஓடி போகக்கூடிய தூரத்துல ஒரு சுடுகாட்டுக்குள்ள இருக்குது. அது தெரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. சார் எங்க போறீங்கன்னு பின்னாடியே போலீஸ்காரங்களும் ஓடி வராங்க. நடுவுல ரோடு ரெண்டா பிரிய இன்ஸ்பெக்டர் நேரா சுடுகாட்டு பக்கம் ஓடுறாரு. அவரை பிடிக்கும்னு வந்த அந்த 2 போலீஸ்காரங்க வேற ஒரு வழியில போயிடுறாங்க. சுடுகாட்டுக்குள்ள போனதும் அந்த பியட்டா சிலை கண்ணுல படுது. ஆனா அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட சவப்பெட்டிகளும் நிறைய கல்லறைகளும் இருக்கு. இதுல என் பையனை எங்க மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது அந்த அம்மா சாவறதுக்கு முன்னாடி கொடுத்த கடைசி க்ளூ ஞாபகம் வருது. எல்லாரும் பிறந்த இடத்துக்கு தான் ஒரு நாள் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையே பிடிச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என் பையன் பிறந்த இடம் எது? அம்மாவோட கிருவரை. பிலிப் இறந்தப்பவே அவரோட பொண்டாட்டி பிரசவத்துல உயிர் இழந்துட்டாங்க. அதனால அவங்க அடக்கம் பண்ணிய கல்லறை தான் ஞாபகம் வருது. உடனே அந்த கல்லறை இருக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா சவப்பெட்டியை மூடி இருந்த சிமெண்ட் உடஞ்சி ரெண்டா பிளந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே உள்ளதான் என் பையன் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சிடுது. பிளாஷ்பேக்ல எல்லா குழுவையும் கொடுத்து இவனை அந்த இடத்துக்கு போக வச்சிடறான். இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு போயிடுறான். தான் பிள்ளையையும் காப்பாத்திடுறான். அதிகாரத்தை பயன்படுத்தி கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்கி தான் பிள்ளையை காப்பாத்திட்டா நம்ம எதிர்பார்த்தது நடக்காதேன்னு இந்த அம்மா கேட்டிருக்கோம். அப்போ நம்ம சாம் சொல்லிருப்பாவுல, இல்ல அது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு தான் தான் புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. தன்னை மாதிரி புள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் புள்ளைய வளர்க்கிறாரு. ஆனா தன்னை மீறி மோசமா மாறிட்டான், அதுக்கு தான் வளர்ப்பு தான் காரணம்னு யோசிச்சாலும் பிளஸ், இந்த லெவலுக்கு மாறி போன ஒரு மிருகத்தை திருத்த முடியாதுன்னு அவர் நினைச்சாலும் பிளஸ், இது வரைக்கும் வெறும் இன்ஸ்பெக்டரா எப்படி காசு பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தவன் இத்தனையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் சேரும் போது அவன் ஆண்டனியா யோசிக்காம சாமா என்ன மாதிரி என் இடத்துல இருந்து அவன் யோசிச்சா, தெரேசாவா உன்ன மாதிரி உன் இடத்துல இருந்து அவன் யோசிச்சா, இமானுவேலா எலிசபெத்தோட அண்ணன் அந்த இடத்துல இருந்து யோசிச்சா, தான் பிள்ளை இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சாலும் தான் பிள்ளைய அவன் காப்பாத்த மாட்டான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா நம்ம சாம் சொல்லியிருப்பாரு. அதேதான் இங்கேயும் நடக்குதுங்க. அந்த சவப்பெட்டியை திறந்தா பையனை உயிரோட காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரால் அந்த முடிவை எடுக்க முடியல. அங்கேயே கதறி கதறி அழுகிறாரு. சாம் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் புள்ள உன் கண்ணு முன்னாடியே சாகுறப்பல ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ அப்படி கதறி கதறி அழுதாதான் அந்த வழியை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாப்புல. சாகிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை இப்போ அப்படியே நிஜமா நடக்குது. இன்ஸ்பெக்டர் கதறி அழுதுட்டு இருக்கும் போது போலீஸ்காரர் கால் பண்ணி சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு இல்ல கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நிமிஷத்துல தான் பையன் உயிரோட இருக்கிறத விட அவன் செத்துடுறதுதான் நல்லதுன்னு ஒரு அப்பாவா முடிவெடுக்கிறாரு. அந்த இடத்துல அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆண்டனியா யோசிக்கல, தான் பொண்ணை இழந்த ஒரு அப்பாவா, தான் மகளை இழந்த ஒரு அம்மாவா அவங்களோட வழியில இருந்து யோசிச்சாரு. அதுக்கப்புறம் நேரா ஐஜி ஆபீஸ்க்கு போய் தான் செய்த எல்லா குற்றங்களையும் ஒத்துக்கிட்டு தான் கைப்பட எழுதிய வாக்குமூல கடிதத்தை ஒப்படைக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நடந்த பல கேஸ்ல பல நிரபராதிகளை மாட்டி விட்டு லஞ்சத்துக்காக நாம் பண்ண எல்லா தப்புக்கும் நாம் தான் பொறுப்பு அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இறந்து போன எலிசபெத்தோட கொலைக்கும் வக்கீலம்மாவோட கொலைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி சரணடைகிறாரு. ஆனா தான் பையன் தான் உண்மையான கொலையாளின்னு மட்டும் சொல்லவே இல்லை.
ஏன்னா தாம் பையனுக்கான தண்டனையை அவரே ஏற்கனவே கொடுத்துட்டாரு. காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தும் தாம் பையனை காப்பாத்தல. குறைந்தபட்சம் அவனோட பேரையாவது காப்பாத்துவோம்னு அந்த பழி முழுசையும் தாம் மேல ஏத்துக்கிட்டு தண்டனையை அனுபவிக்க கிளம்பிடுறாரு. டெஃபினட்டா இவ்வளவு குற்றத்தையும் ஒத்துக்கிட்டதால இவருக்கு மரண தண்டனை தான் கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆச்சுன்னு படத்துல காட்டல. அதோட படத்தை முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்தது இல்ல, தரமா இருந்தது இல்ல. ஒன்ஸ் மோர் மலையாள சினிமா ஒரு தரமான படத்தை 2026ஓட ஆரம்ப காலகட்டத்திலேயே கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். எப்படித்தான் உட்கார்ந்து யோசிக்கிறாங்களோ தெரியல. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அதை இவ்வளவு சுவாரஸ்யமா திரையில கொண்டு வந்த டீமுக்கு ஒரு பெரிய பாராட்டு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு தரமான படத்தோட சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ. சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ. சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ.